எலக்ட்ரிஷியன் ட்ரேட் தியரி நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய லெசன் டைப்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் வயரிங். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து எலக்ட்ரிக்கல் வயரிங் சிஸ்டம் பார்த்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் இது டைப்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் வயரிங். நம்ம ஒரு இடத்துல வந்து ஒரு போர்ட்லேயோ இல்லை வந்து ஒரு பில்டிங்லேயோ வயரிங் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக அதுக்கான டயக்ராம்ஸ்லாம் ஏற்கனவே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த டயக்ராம் வந்து ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா முன்கூட்டியே அப்ரூவலில் நம்ம எல்லாமே கரெக்ஷன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம டயக்ராம்ஸ் பயன்படுத்தும் போது வயரிங்கில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் எல்லாமே சரியாக இருக்கும். நம்ம வயரிங்லேயே வந்து ப்ராப்பராகவும் நீட்டாகவும் இருக்கும், எந்த மிஸ்டேக்ஸும் வராது. ஸோ நம்ம டைப்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் வயரிங் இதில் நம்ம ஒரு இடத்துல வயரிங் பண்ண போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக 4 டயக்ராம்ஸ் வந்து வரைஞ்சி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேஅவுட் டயக்ராம், ரெண்டாவது இன்ஸ்டாலேஷன் பிளான், மூணாவது சர்க்யூட் டயக்ராம், நாலாவது வயரிங் டயக்ராம். இந்த 4 டயக்ராம் நம்ம பிஃபோராக தப்பு இல்லாமல் சரியாக நம்ம வரைஞ்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வயரிங் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு பில்டிங்கில் வந்து வயரிங் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த வயரிங் வந்து அவங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன பாயிண்ட்ஸ் வேணும், எந்தெந்த இடத்துல என்னென்ன அப்ளைன்சஸ் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக நமக்கு வந்து ரிட்டனாக கொடுத்துருவாங்க. ஸோ அதை எழுதி கொடுத்துருவாங்க, இல்லை சொல்லுவாங்க எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து டயக்ராமாவே கொடுத்துருவாங்க. இது மாதிரி லேஅவுட் டயக்ராமு கொடுத்துருவாங்க. இன்ஜினியரிங் பில்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணுற பில்டிங்லாம் வந்து இந்த மாதிரி டயக்ராம்ஸாக தான் கொடுப்பாங்க, டிராயிங் கொடுத்துருவாங்க. இந்த டிராயிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸ் இருக்கும், எந்தெந்த இடத்துல என்னென்ன வரணும், எந்தெந்த இடத்துல சுவிட்சஸோ இல்லை எல்லாமே அதை வந்து சிம்பிள்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தப்பு இல்லாமல் வயரிங் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க எனக்கு இந்த மாதிரி வேணும், எந்தெந்த இடத்துல என்னென்ன அப்ளைன்சஸ் வைக்க போகிறோம், என்னென்ன அக்சசரிஸ் வைக்க போகிறோம், ஸோ எனக்கு என்னென்ன தேவை அப்படின்றது சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த லேயர் டயக்ராம்ன்றது என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைடு வெர்ஷன் ஆஃப் வயரிங் டயக்ராம். நம்ம செய்ய போகிற அவ்வளோ பெரிய வேலைக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டாக நம்ம வந்து எந்த இடத்துல லேம்ப் வரப்போகுது, எந்த இடத்துல சுவிட்ச் வரப்போகுது, எவ்வளவு நீளத்துக்கு அந்த வயரிங்கோ இல்லை வந்து பைப் லைனோ இல்லை இதெல்லாம் பயன்படுத்த போகிறோம், எவ்வளவு கண்டக்டர்ஸ் அதாவது வயர்ஸ் ஒரு பைப்லைன் வழியாக ஒவ்வொரு பைப்லைன் வழியாகவும் எத்தனை வயர்ஸ் போக போகுது. ஸோ இது மாதிரி விஷயங்கள் வந்து சிம்பிளாக ஒரு சின்ன டயக்ராமுக்குள்ளே நம்ம கொண்டு வந்துடுவோம். ஸோ இந்த டயக்ராமை நம்ம ப்ராப்பராக வரைஞ்சிட்டோம் அப்படின்னா ஸோ இதன்படி நம்ம ஃபாலோ பண்ணி மொத்த 3 டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா நம்ம செய்ய போகிற வேலையை வந்து ரொம்ப ஈஸியாகவும் வேகமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க எந்த ஒரு அதிகப்படியான டிராயிங்கில் எந்த ஒரு அதிகப்படியான டெஃபினிஷன்ஸோ இல்லை வேறு எந்த விஷயங்களும் இருக்காது. டெஃபினிஷன்ஸ்னாக்க எங்கெங்கே என்னென்ன வரணும், எவ்வளோ வரணும், அது மாதிரியான எந்த ஒரு அதிகப்படியான பேராகிராஃப் மாதிரிலாம் எழுதியிருக்காது. ரொம்ப சிம்பிளாக அந்த சிம்பிள்ஸ் இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அதனால தான் இது சிம்பிளஸ்ட் வெர்ஷன் ஆஃப் வயரிங் டயக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் 2 சிம்பிள் கொடுத்துருக்காங்க, கீழே 2 சுவிட்ச் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2-way சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவோம் டயக்ராமில் கீழே. அடுத்தது இது வந்து லேம்ப் சிம்பிள். இதெல்லாம் வந்து லேஅவுட் டயக்ராமுக்கு இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ். இது அப்போ இந்த பைப்லைன் இங்கேருந்து இவ்வளோ தூரம் எவ்வளோ லெங்க் இருக்கணும் அப்படின்னா 250 மில்லிமீட்டர். அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய பைப்லைன் 450 மில்லிமீட்டர் இருக்கணும். அதே போல் இது வந்து மொத்தமாக 600 மில்லிமீட்டர் இருக்கணும். இங்கேருந்து மேலே போகக்கூடிய இந்த லைன் வந்து 150 மில்லிமீட்டர். இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு பைப்லைன் போடணும். இதே பைப்லைனுக்குள்ளே நமக்கு வயர்ஸும் வந்துடும். அப்போது ஒவ்வொரு பைப்லைனுக்குள்ளேயும் எத்தனை வயர்ஸ் வரணும், இப்போ இங்கே ஒரு கோடு போட்டு 3 அப்படின்னு எழுதியிருந்தா இது வழியாக வந்து 3 வயர்ஸ் போகுது அப்படின்னு அர்த்தம். 3 வயர் போகுது. இந்த மாதிரி நம்பரே போடாமல் கோடு மட்டும் போட்டிருந்தா 2 கோடு போட்டிருந்தா 2 வயர் போகுது அப்படின்னு அர்த்தம். ஒரு கோடு போட்டிருந்தா 1 வயர் போகுது. இப்போ ஒரே பைப்பில் நிறைய லைன் போகுது, நிறைய வயல் போகுது அப்படின்னா அத்தனை கோடு போட்டுக்க முடியாது. அதனால ஒரு கோடு போட்டு அதுக்கு பக்கத்தில் நம்பர் மென்ஷன் பண்ணிடும்.
அப்போ இது வழியா 3 கண்டக்டர்ஸ், அதாவது 3 வயர் போகுது அப்படின்றது அர்த்தம். இதுதான் வந்து லேஅவுட் டயக்ராம். ஸோ இது மாதிரி ரொம்ப சிம்பிளாக நம்ம வரைஞ்சிக்கிட்டு அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பிளான் வரையணும். இந்த பிளான் வந்து நம்ம ஏற்கனவே லேஅவுட் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, சேம் அதே மாதிரி தான் இருக்கும். பார்க்கறதுக்கு பிசிக்கலாக அதே போல தான் இருக்கும். ஸோ அதே அளவுக்கு அந்தந்த நீளத்துக்கு நம்ம இந்த பைப் லைனையும் போட போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக நம்மளுடைய வயரிங் அசசரிஸ் எல்லாமே வந்து எங்கெங்கே வருது, எப்படி இருக்குது அப்படின்றத நமக்கு காட்டும். அதுதான் இன்ஸ்டாலேஷன் பிளான். இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்கல் பொசிஷன் ஆஃப் அசசரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு கிளாம்ப்னா கிளாம்ப் எப்படி இருக்குமோ, நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது கிளாம்ப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த படத்தில் தெரியும். ஒரு சுவிட்ச் பாக்ஸ் எப்படி இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணும்போது அப்படின்னா அந்த சுவிட்ச் பாக்ஸ் மாதிரியே வரையும். ஒரு ஜங்ஷன் பாக்ஸ்னா ஜங்ஷன் பாக்ஸு, ஒரு லேம்ப் ஹோல்டர்னாக்கா எப்படி இருக்குமோ அது மாதிரி. ஸோ இப்போ இதுக்குன்னு இந்த இன்ஸ்டாலேஷன் பிளானுக்குன்னு இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய டிராயிங்கினுடைய சிம்பிள்ஸ் இதெல்லாம். ஸோ இது மாதிரி இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்கறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து லேஅவுட் டயக்ராமுடைய அதே ஷேப்பில் தான் இருக்கணும். இது மாதிரி தான் இருக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன இருக்கும், இது என்னென்னலாம் காட்ட போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்புட் வந்து ஃபேஸு, நியூட்ரலு, ஒரு எர்த்து, இது நம்ம இங்கே கொண்டு வந்துடுவோம். இங்கேருந்து அந்த வயரிங்க்கு தேவையான பைப் லைன்ஸு, அது வந்து நம்ம எங்கேயா ஒரு இடத்துல இருந்து பைப் லைன் வளைஞ்சு இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னா அங்கே பெண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் பாக்ஸு, அதுக்கப்புறம் ஒரு லைன் இன்னொரு லைனையும் வந்து 2ஆவோ இல்லை 3ஆவோ பிரிக்கிறோம். ஒரு வழியாக வரக்கூடிய வயர்ஸ் வந்து 2 வழியில் இல்லை 3 வழியில் பிரியுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பயன்படுத்தக்கூடிய ஜங்ஷன் பாக்ஸு, 3-வே பாக்ஸு, 2-வே பாக்ஸு, அந்த மாதிரி ஜங்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டரு. இது எல்லாத்தையும் நம்ம முடித்த பிறகு கிளாம்ப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பை குறிக்கக்கூடிய படம் இது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா கிட்டத்தட்ட வந்து லேஅவுட் டயக்ராம் எப்படி இருக்கும், என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்புக்கு இதையும் வந்து நம்ம கரெக்டாக வரையணும். ஸோ இதில் என்னென்ன காட்டுது அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கான்டியூட்டு, அசசரிஸு, ஸ்பேசிங் ஆஃப் கட்டீஸ், கிளாம்ப்ஸு, எக்ஸெட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அசசரிஸ்ன்றது இந்த உபகரணங்கள் தான். ஸ்பேசிங் ஆஃப் கட்டீஸ்ன்றது என்ன அப்படின்னாக்கா நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த கட்டை வச்சு பயன்படுத்துவோம் கிளாம்பு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் சுவிட்ச் பாக்ஸு, கேங் பாக்ஸு, இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் வந்து எது எங்கெங்கே வரணும் அப்படின்றத நமக்கு விளக்கமாக சொல்லும். அடுத்த டயக்ராம் பார்த்தீங்கன்னாக்கா சர்க்யூட் டயக்ராம். டொமஸ்டிக் வயரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா கனெக்ஷனை கற்றுக்கிறோம், கனெக்ஷனை தெரிஞ்சுக்கிறோம். இதில் வந்து ஸ்கீமாட்டிக் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த டயக்ராம் நம்ம வரையணும் அப்படின்னா இதுக்குன்னு தனியாக சிம்பிள்ஸ் இருக்குது. அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிராஃபிக்கல் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிராஃபிக்கல் சிம்பிள்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் தான் நம்ம இந்த சர்க்யூட்டுக்கு தகுந்த மாதிரி, சர்க்யூட் டயக்ராமுக்கு தகுந்த மாதிரி நம்ம வரைய முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வட்டமாக இருக்கு இல்லையா சின்னதாக, இதுக்கு பேர் வந்து டெர்மினல். இது கீழே இருக்குது லைனு, மேலே இருக்குது நியூட்ரலு. இங்கே போட்டிருக்கக்கூடிய கோடு வந்து வயரிங் கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய வயரு. இந்த இன்ட்டு மார்க் மாதிரி இருக்கிறது லேம்ப் சிம்பிள். இங்கே வந்து கொடுத்துருக்கிறது வந்து ஒரு 2-வே சுவிட்சு, இங்கே ஒரு 2-வே சுவிட்சு, மொத்தம் 2 2-வே சுவிட்சு இந்த சர்க்யூட்டில் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதான் வந்து ஸ்கீமாட்டிக் டயக்ராம் அல்லது சர்க்யூட் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சிம்பிள்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம இந்த நம்ம இப்போ வயரிங் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான அந்த சிம்பிள்ஸை பயன்படுத்தி இந்த சர்க்யூட்டை வந்து நீட்டாக ஸ்ட்ரெயிட்டாக வரையணும். ஃப்ளெக்சிபிள் லைன் மாதிரி கண்ணாபின்னாலாம் வரையக்கூடாது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா வயரிங் டயக்ராம். இந்த டயக்ராம் எதுக்காக அப்படின்னா இந்த டயக்ராமை பார்த்து தான் நம்ம வயரை கட் பண்ணி இந்த சர்க்யூட்டில் பயன்படுத்தக்கூடிய சுவிட்சு, ஹோல்டரு, இது மாதிரியான முக்கியமான மின் உபகரணங்களை கனெக்ஷன் கொடுக்கறது எப்படி அப்படின்றது இந்த லைனை பார்த்து தான் நம்ம கனெக்ஷனே கொடுப்போம். எந்தெந்த வயர் எங்கெங்கே போகணும், எங்கெங்கே கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம முன்கூட்டியே வரைஞ்சி வச்சுக்கணும். ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே சர்க்யூட் டயக்ராம் பார்த்தோம். அந்த சர்க்யூட் டயக்ராமில் எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்கோ அதே போல் அதுக்கு தகுந்த மாதிரி வயரை வந்து கட் பண்ணி நம்ம எந்த வயர் எங்கே போகணும் அப்படின்றத, எத்தனை வயர் போகுதோ அத்தனை வயரும் போகிற மாதிரி நம்ம இந்த வயரிங் டயக்ராமை வரையணும்.
இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இன்புட்டு, நியூட்ரல், எர்த்து, லைன் இது வந்துடும். ஸோ இந்த லைன் வந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுவிட்சோட சென்ட்ரு டெர்மினலுக்கு போகுது. இது வந்து 2A சுவிட்ச். இங்கே இருக்கக்கூடிய ரெண்டுமே வந்து 2A சுவிட்சு. ஒரு 2A சுவிட்சுக்கு 3 டெர்மினல் இருக்கும். சென்ட்ரு டெர்மினலில் நம்ம இன்புட் கொடுக்குறோம். ஸோ அதே போல் மேலே ஒரு டெர்மினல், கீழே ஒரு டெர்மினல் இருக்கும். மேலே இருக்க டெர்மினல்லேருந்து எடுத்துகிட்டு போய் அடுத்த சுவிட்சோட கீழே இருக்கக்கூடிய டெர்மினலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 2A சுவிட்சோடைய கீழே இருக்கக்கூடிய டெர்மினல்லேருந்து ஒரு ஒயரை கனெக்ஷன் பண்ணி அடுத்த சுவிட்சோட மேலே இருக்கக்கூடிய டெர்மினலோட கனெக்ட் பண்ணியிருக்கு. இந்த சுவிட்ச், ரெண்டாவது சுவிட்சினுடைய சென்ட்ரு பொசிஷனில் இருந்து லேம்புக்கு அவுட்புட் எடுத்துகிட்டு போகிறோம். லேம்போட அடுத்த டெர்மினல்லேருந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இது மாதிரி வயர் வந்து எங்கேருந்து எங்கே கொடுக்கணும், எங்கேருந்து எங்கே கனெக்ஷன் கொடுக்கணும், அந்த வயர் போகக்கூடிய அந்த வழியை தான் நம்ம இந்த வயரிங் டயக்ராம் மூலமாக வரைஞ்சிக்கணும். ஸோ இந்த டயக்ராம் வரைஞ்சாதான் நம்ம வந்து வயரிங் பண்ணும்போது ப்ராப்பராக கனெக்ஷன் கொடுக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா BIS ரெகுலேஷன்ஸ். நம்ம இந்த வயரிங் பண்ணும்போது, இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது எந்தெந்த அக்சசரிஸை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கு இவங்க வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்காங்க. பிஐஎஸ்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். இப்போ இது வந்து ஒரு தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம், இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம். இந்த தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தந்த சிஸ்டம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரூல்ஸ் படி தான் நம்ம வயரிங்கே பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் வயரிங். ரெசிடென்ஷியல் பில்டிங்க்கு என்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் வயரிங் நம்ம பண்ணணும். ரெசிடென்ஷியல் பில்டிங் அப்படின்னாக்கா குடியிருப்பு கட்டிடம், மக்கள் வசிக்கக்கூடிய வீடு, இந்த மாதிரி பில்டிங்க்கு வந்து நம்ம எந்த மாதிரியான டைப் ஆஃப் வயரு பண்ணணும் அப்படின்னு என்னென்ன டைப்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, டஃப் ரப்பர் ஷீத்து அல்லது பிவிசி ஷீத்து அல்லது பேட்டர்ன் வயரிங். இது ஒரு வகையான வயரிங். அதாவது பேட்டர்ன் வயரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, மரக்கட்டைகளை வந்து முதல்ல நம்ம எங்கே வயரிங் பண்ண போகிறோமோ அந்த சவுத்துலேயோ இல்லை சீலிங்லேயோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த டஃப் ரப்பர் ஷீத்துடுனாக்கா மேலே வந்து உரை மாதிரி சுற்றி இருப்பாங்க. அது வந்து இன்சுலேஷன் பொருளாக பயன்படும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பயன்படுத்துறது டஃப் ரப்பர். இந்த டஃப் ரப்பரை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி மேலே இன்சுலேஷனை சுற்றி வச்சுருப்பாங்க. அதுதான் டஃப் ரப்பர் ஷீத்து அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிவிசி ஷீத்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி வந்து பாலிவினைல் குளோரைடுன்ற மெட்டீரியலை வந்து நம்ம மேலே இன்சுலேஷனாக பயன்படுத்துகிறோம். இது வந்து பேட்டர்ன் வயரிங் அல்லது பேட்டர்ன் வயரிங், இந்த மாதிரி வயரிங் பயன்படுத்தும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மரக்கட்டையில் அடிச்சுட்டு அது மேலே வந்து இந்த மாதிரியான வயரை பயன்படுத்தி வயரிங் பண்ணுறது. அடுத்து மெட்டல் ஷீட்டடு வயரிங் சிஸ்டம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மெட்டல் மேலே வந்து இன்சுலேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா வயரிங் பண்ணுறோம். மெட்டல் ஷீட்டுனாங்க மெட்டல் கான்டியூட் யூஸ் பண்ணுவாங்க, அல்லது மெட்டல் ஷீட்டு வயரிங் சிஸ்டத்தில் மெட்டல் கான்டியூட், அதாவது பைப்புகள் பயன்படுத்துவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான்டியூட் வயரிங் சிஸ்டம். இந்த கான்டியூட் வயரிங் சிஸ்டத்தை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ரிஜிட் ஸ்டீல் கான்டியூட் வயரிங், இன்னொன்று ரிஜிட் நான் மெட்டாலிக் கான்டியூட் வயரிங். ஸோ ரிஜிட் ஸ்டீல் கான்டியூட் வயரிங் இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டீல் பைப்பு தான், இரும்பு பைப் இருக்கும் அல்லது இந்த மாதிரி ஸ்டீல் பைப் இருக்கும், அதுக்குள்ளே வந்து நம்ம வயரிங் பண்ணுறது. நான் மெட்டாலிக்னாக்க இரும்பு பைப் இல்லாமல், இரும்போ இல்லை ஸ்டீலோ இல்லாமல் பிளாஸ்டிக்னாக்க பிவிசி அந்த மாதிரியான வயரிங் பண்ணுறது. அடுத்து வந்து வுட் கேசிங் வயரிங். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டில் வந்து பாட்டம் அண்டு டாப் ரெண்டு விதமாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா முன்னாடியே வந்து செய்து வச்சுருப்பாங்க. அதை வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வயரிங் பண்ணிவிட்டு திரும்ப அது மேலே வந்து ஒரு மூடி மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதாவது உள்ளே இருக்கக்கூடிய வயர் வந்து வெளியே தெரியாது, வெளியே வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு. இதை வந்து முன்னாடிலாம் வுட்டில் செய்துட்டு இருந்தாங்க, இப்போ அது வந்து பிவிசியில் கிடைக்குது, பிவிசியில் செய்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபிட்டிங்ஸ் அண்ட் அக்சசரிஸ். ஏன்னா நம்ம ஃபிட்டிங் யூஸ் பண்ணுறோம் வயரிங்க்கு அப்படின்றது. ஸோ இந்த ஃபிட்டிங்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பிஏஎஸ் சொல்கிறாங்கன்னா, அந்த ஐஎஸ்ஐ மார்க் கண்டிப்பாக இருக்கணும், தரமான பொருள் அப்படின்னு அவங்க முத்திரை கொடுத்த
பொருளை தான் நம்ம வாங்கி பயன்படுத்தணும். அது இல்லாமல் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய வயரிங் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சேஃப்டியாக இருக்காது. எப்போ வேணாலும் வந்து ஃபயர் ஆகலாம், இல்லை ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நம்ம செய்யக்கூடிய அந்த வேலையை லைசன்ஸ் வாங்கி ஏற்கனவே வந்து தகுதி பெற்ற எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டரோ இல்லை எலக்ட்ரிஷியனோ இவங்க தான் செய்யணும். இந்த லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து இவங்க தகுதியானவங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ரூல்ஸ் படி யார் வந்து அந்த தகுதியை வாங்கியிருக்காங்களோ அவங்க மூலமாக மட்டும்தான் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் வயரிங்கை பண்ணணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்சர்க்யூட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். சப்சர்க்யூட் ஒரு பெரிய சர்க்யூட் அப்படின்றத என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து சப்ளை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா டைரெக்டாக அந்த சப்ளை வந்து எல்லா அப்ளைன்சஸ்க்கும் நேரடியாக கொண்டு போய் கொடுக்க முடியாது. ஒரு பெரிய சர்க்யூட்டை வந்து தனித்தனியாக டிவைட் பண்ணணும். வரக்கூடிய அதிகப்படியான சப்ளையை வந்து நம்ம டிவைட் பண்ணி அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சர்க்யூட்டாக பிரித்து அதுக்கு கொடுக்கணும். சப் சர்க்யூட் அப்படின்னு பார்க்கும்போது 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து லைட் அண்ட் ஃபேன் சப் சர்க்யூட்டு, இன்னொன்று பவர் சப் சர்க்யூட். ஸோ இந்த லைட்டிங் சர்க்யூட் அண்டு பவர் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி 2ஆக பிரித்து அந்தந்த லைன் எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டான லோடுக்கு கனெக்ட் பண்ணணும். இந்த சப் சர்க்யூட் பிரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு வச்சு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் போர்டில் இருந்து நம்ம வந்து லைட்டிங்க்கும் பவர் சர்க்யூட்டுக்கும் வயரிங் பண்ணணும். அந்தந்த கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி சேஃப்டிக்கு வந்து ஃபியூஸோ இல்லை வந்து சர்க்யூட் பிரேக்கர்ஸோ பயன்படுத்தி சர்க்யூட்டை பிரிக்கணும். அடுத்து வந்து பார்த்தோம்னா லைட் அண்டு ஃபேன் சப் சர்க்யூட்ஸ். ஸோ இந்த லைட் அண்டு ஃபேன் சப் சர்க்யூட்ஸ் இதுக்கு வந்து இதை எப்படி நம்ம பிரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லோடுடைய பவரு அப்புறம் ஆம்பியர் இதை வச்சு தான் நம்ம பிரிக்கிறோம். இது வந்து லைட் அண்ட் ஃபேன் சர்க்யூட் அல்லது இது வந்து பவர் சர்க்யூட் அந்த மாதிரி. ஸோ லைட் அண்ட் ஃபேன் சர்க்யூட் வந்து பார்த்தோம்னா மொத்தமாகவே வந்து 10 பாயிண்ட்ஸ் தான் இருக்கணும். ஒரு சர்க்யூட்டில் லைட் பாயிண்ட் அப்படின்னாக்கா 10 பாயிண்ட் மட்டும்தான் இருக்கணும். ஸோ அதே போல் சாக்கெட் யூஸ் பண்ணுறோம், சாக்கெட் அவுட்லெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லைட்டுக்கோ இல்லை ஃபேன்ஸ்க்கோ வந்து 6 ஆம்ப் பயன்படுத்தணும். ஸோ இந்த சப் சர்க்யூட் வந்து எவ்வளோ பவர்க்குள்ளே இருக்கணும், எவ்வளோ வாட்ஸ்குள்ளே இருக்குன்னா 800க்குள்ளே தான் இருக்கணும். ஒருவேளை 800 மேலே அதிகமாக போச்சு அப்படின்னா அதை இன்னொரு தனி சர்க்யூட்டாக நம்ம வந்து பிரிச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பவர் சப் சர்க்யூட்ஸ். ஸோ பவர் சப் சர்க்யூட் வந்து நம்ம ஏற்கனவே லைட் சர்க்யூட்டுக்கு வந்து 800 வாட்ஸ் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக 3000 வாட்ஸ் அது வரைக்கும் தான் நம்ம அலோவ் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்யூட்டை பிரிக்கணும். 3000 வாட்ஸ் மேலே போகக்கூடாது. அப்படி 3000 வாட்ஸ் மேலே ஒரு சப் சர்க்யூட் பிரிக்கிறோம் அப்படின்னா சப்ளை அத்தாரிட்டிகிட்ட வந்து கன்சல்ட் பண்ணணும். அதாவது இப்போ இபியில் வந்து அதுக்குன்னு தனியாக இந்த லைசன்ஸ் ஹோல்டர் இருப்பாங்க, அவங்க மூலமாக வந்து நம்ம கேட்டுக்கணும். இந்த மாதிரி நம்ம அதிகப்படியான வாட்ஸ் வந்து இந்த ஒரு சர்க்யூட்டுக்கு நம்ம கொடுக்கலாமா, அப்படி கொடுக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதையும் வந்து 3000 மேலே போனால் மேக்ஸிமம் இன்னொரு சர்க்யூட்டாக தான் பிரிக்க சொல்லுவாங்க. அதே போல் பவர் சப் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் 2 அவுட்லெட் தான் வரணும். ஒரு சப் சர்க்யூட்டில் 2 அவுட்லெட் மட்டும் எடுக்கிற மாதிரி அதை நம்ம வந்து வயரிங் பண்ணணும். ஸோ அப்புறம் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய சுவிட்சு எல்லாமே வந்து ஜென்ரல் லைட்டிங் ஏரியாவில் இருக்கணும். அது வந்து நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கணும். கண்டிப்பாக நார்மல் என்ட்ரன்ஸ், அதாவது கதவுக்கு பக்கத்தில் நம்ம கதவை திறந்துட்டு உள்ளே போகிறோம் அப்படின்னா நம்ம கை கட்டுற தூரத்தில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி இருக்கணும். கதவுக்கு பின்னாடியோ இல்லை ஜன்னலுக்கு பின்னாடியோ நம்ம கதவையோ ஜன்னலையோ திறந்துட்டு உள்ளே போயிட்டு கதவையோ ஜன்னலையோ டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் திரும்ப அதை ஆன் பண்ணுறது இல்லை ஆஃப் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்து வந்து இந்த சுவிட்ச் பாக்ஸஸ் வந்து ஃப்ளோர் லெவல்லேருந்து தரமட்டத்திலேருந்து 1.3 மீட்டர் அந்த அளவில் வைக்கணும். தரமட்டத்திலேருந்து அவ்வளோ உயரத்தில் இருக்கணும். நம்ம வந்து கையால் ரொம்ப உயரத்தில் எட்டி சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப கீழேயும் இருக்கக்கூடாது. அதே போல் தேவையான இடத்துக்கு ஹால்லையோ இல்லை படிக்கட்டுக்கோ 2-வே சுவிட்சிங் சிஸ்டம் கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா ஒரு லேம்பை 2 வேறு இடத்துல இருந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 2-வே சுவிட்சிங் சிஸ்டம் பயன்படுத்தணும். அதே போல் சுவிட்சு அல்லது பெல் புஷ் இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது நம்ம ஈஸியாக வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி அந்த இடம் வந்து வெளிச்சமாக இருக்கணும். ரொம்ப இருட்டான பகுதியோ இல்லை நம்ம அந்த சுவிட்சை போடுறதுக்கு ரொம்ப தூரம் நடந்து போய் போடுற மாதிரியோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ மேக்ஸிமம் வந்து
டோர் பக்கத்தில் வெளிச்சமான இடத்துல நம்ம ஈஸியாக எப்பயும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கிற இடத்துல சுவிட்சு, பெல் புஷ்ஷு இந்த மாதிரியான அசசரிஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து அதோட கண்டினியூஷன், இதே வந்து ஒரு கிச்சன் ரூமாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம பயன்படுத்தக்கூடிய லைட்டோ இல்லை ஃபேனோ அந்த அதிலேருந்து லைட்லேருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் வந்து ஷேட் வராத மாதிரி இருக்கணும். நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த லைட்டு நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த லைட்டில் இருந்து வரக்கூடிய வெளிச்சம் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் எந்த ஒரு ஷேடும் இல்லாமல் நார்மலாக அதிக வெளிச்சம் தரக்கூடிய இடமா இருக்கணும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம்லாம் இருக்குது. பெட்ரூமில் வந்து நம்ம சுவிட்ச் கண்ட்ரோல் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா பெட் லொக்கேஷனில் இருந்தும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே போல் கதவு என்ட்ரன்ஸில் இருந்தும் அதை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதுக்காக வந்து 2-way ஸ்விட்சிங் சிஸ்டம் நம்ம பயன்படுத்துவோம். அடுத்தது பாத்ரூமில் வந்து எப்படி வயரிங் சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அந்த பிஏஎஸ் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது சீலிங்கில் வந்து லைட் வைக்கணும். லைட் வந்து சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணணும். சுவிட்சஸ் வந்து பாத்ரூமுக்கு வெளியில் இருக்கணும். ஏன்னா இது எப்பவுமே வந்து தண்ணீர் படக்கூடிய ஏரியாவாக இருக்கும்போது ஷாக் எஃபெக்ட் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம ஈரமான கையோட சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா நமக்கு வந்து ஷாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, சுவிட்சஸ் எப்பயுமே வந்து பாத்ரூமுக்கு வெளியில் தான் பொருத்தணும். அப்படி இல்லை, வேறு வழி இல்லை, பாத்ரூமுக்குள்ளே தான் வைக்கணும் அப்படின்னா பாத்ரூம் டப்பு அல்லது வந்து ஷவர் இந்த மாதிரியான இடத்துல ஈஸியாக தண்ணி படக்கூடிய இடத்துல சுவிட்சோ சாக்கெட்டோ வைக்கக்கூடாது. ஸோ அந்த இடத்துல வந்து தூரமான இடத்துல தான் வைக்கணும். ஸோ அதே போல் நம்ம நடந்து போகக்கூடிய வாக்வேஸ் இல்லது வண்டி ஓட்டிகிட்டு போகக்கூடிய டிரைவேஸ், அப்புறம் கார்போர்ட், டெரஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த சுவிட்சஸ் வந்து கொஞ்சம் வெளிச்சமான இடத்துல இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டை சுற்றி இல்லை பில்டிங்கை சுற்றி வெளிப்புறத்தில் வந்து நம்ம ஒரு லைட்டோ இல்லை சுவிட்சோ இது மாதிரியான எலக்ட்ரிக்கல் அசசரிஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து வெதர் ப்ரூஃபாக இருக்கணும். அதே டைமில் வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கணும். காலநிலை மாற்றத்தால் இப்போ மழை பெய்யும் போது ஒரு லைட் வச்சுருக்கோம், லைட்டில் வந்து தண்ணி பட்டுதுனாக்கா ஒன்று ஃபியூஸ் போகும், இல்லைனாக்கா அந்த தண்ணி மூலமாக வந்து எலக்ட்ரிக் ஷாக் வரும். ஸோ அப்போ நம்ம வெளியில் அவுட்டர் சைடில் பில்டிங்கோட அவுட்டர் சைடில் ஃபிட்டிங்ஸோ அல்லது சுவிட்சஸோ வைக்கும்போது அது வெதர் ப்ரூஃபாகவும் அப்புறம் வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கணும். ஸோ தண்ணி பட்டாலும் அதில் நனையக்கூடாது. இப்போ பனி டைம், மழை டைம், வெயில் டைம் இந்த மாதிரி இதுலேயும் அந்த ஃபிட்டிங்ஸோ இல்லை லைட்டிங்ஸோ வந்து எந்த ஒரு அது மூலமாக வந்து நமக்கோ இல்லை அதுக்கோ வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் இருக்கணும். ஸோ அடுத்தது வந்து சாக்கெட் அவுட்லெட்ஸ், நம்ம பயன்படுத்தக்கூடிய சாக்கெட்ஸ். ஸோ இந்த சாக்கெட்ஸ் வந்து நம்ம பெரும்பாலும் வந்து வீட்டுக்கு பயன்படுத்துறது வந்து ஒன்று 6 ஆம்பியர் பயன்படுத்துவோம், இல்லைன்னா 16 ஆம்பியர் பயன்படுத்துவோம். ஸோ நம்ம பொதுவாக வந்து 3-pin டைப் தான் வந்து பயன்படுத்தணும். 3-pin டைப் பயன்படுத்துறதால நமக்கு தேவையான எர்த் கனெக்ஷன் அதில் இருக்கும். கண்டிப்பாக வந்து 3-pin டைப் அதுதான் பயன்படுத்தணும். அதில் எர்த் கனெக்ஷனும் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ எர்த் கனெக்ஷன் கொடுக்கும்போது தான் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த அப்ளைன்சஸ் வந்து நமக்கு வந்து ஷாக் எஃபெக்ட் வராமல் லீக்கேஜ் கரண்ட் மூலமாக நமக்கு கரண்ட் பாஸ் ஆகாமல் இருக்கும். அதே போல் ஒரு ரூமில் எத்தனை சாக்கெட்ஸ் தேவையோ நம்ம பயன்படுத்தக்கூடிய அப்ளைன்சஸ்க்கு தகுந்த மாதிரி என்னென்ன பயன்படுத்த போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போதுமான அளவு சாக்கெட் அவுட்லெட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே ஒரு ரூமில் ரொம்ப கம்மியான சாக்கெட் அவுட்லெட்ஸ் வச்சுட்டு ரொம்ப நீளமான ஃப்ளெக்சிபிள் கார்டு யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப நீளமான வயர்லாம் போட்டு கொண்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ 3-pin 16 amp சாக்கெட் இதை நம்ம பயன்படுத்தும் போது அது வந்து பவர் கண்ட்ரோலுக்காக பயன்படுத்துவோம், பவர் சர்க்யூட்டுக்காக. ஸோ அதே போல் வந்து எவ்வளோ ஹைட்டில் நம்ம இதை வைக்கிறோம், சாக்கெட் அவுட்லெட் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும் அப்படின்னாக்கா, ஸோ தரை மட்டத்துலேருந்து வந்து 1.3 மீட்டர், ஃப்ளோர் லெவல்லேருந்து 1.3 மீட்டர் அந்த அளவுக்கு வந்து இருக்கணும். இந்த சாக்கெட் அவுட்லெட் நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப நெருக்கடியான இடத்துல, இந்த புக் ஷெல்ஃபு இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து வைக்கும்போது நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். சுவிட்சை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி, ஆன் பண்ணுற மாதிரி, ஆஃப் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்கணும். அதில் வந்து சப்ளை அவுட்லெட் எடுக்கிற மாதிரியே
நம்ம பயன்படுத்தணும். சாக்கெட் பயன்படுத்தும் போது குழந்தைங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷட்டர் டைப் இருக்கும், அப்படி இல்லைன்னா இன்டர்லாக்கட் சாக்கெட் இருக்கும். அது வந்து அந்த ஹோல்ஸ் வந்து மறைச்சா மாதிரி இருக்கும். அது மாதிரியான சாக்கெட்ஸ் பயன்படுத்தணும்னா குழந்தைங்க தவறுதலாக வந்து சுவிட்சை ஆன் பண்ணிட்டு சாக்கெட்டில் வந்து கை வைக்காமல் இருப்பாங்க, அதனால ஷாக் எஃபெக்ட் வராமல் இருக்கும். ஸோ இந்த சாக்கெட் அவுட்லெட்டுக்கு வந்து எந்தெந்த லொக்கேஷனுக்கு எவ்வளோ அவுட்லெட்ஸ் இருக்கணும், எத்தனை நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸ் இருக்கணும், எத்தனை ஆம்பியர்ஸில் இருக்கணும் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இப்போ பெட்ரூமாக இருந்ததுன்னா 2லேருந்து 3 6 ஆம்ப் அவுட்லெட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதே போல் 16 ஆம்ப்ஸ் வந்து ஒரு நம்பர் இருக்கணும். அடுத்து லிவிங் ரூம்னாக்கா நம்ம புழங்கக்கூடிய ஹால், 2லேருந்து 3 நம்பர் 6 ஆம்ப் அவுட்லெட் இருக்கணும். 16 ஆம்பியர் வந்து 2 நம்பர்ஸ் இருக்கணும். கிச்சனில் வந்து 6 ஆம்ப் 1 நம்பர் இருக்கணும், 16 ஆம்ப் 2 நம்பர் இருக்கணும், 2 நம்பர்ஸ் இருக்கணும். ஸோ டைனிங் ரூமில் 6 ஆம்பியர் அவுட்லெட் சாக்கெட் அவுட்லெட் 2 நம்பர் இருக்கணும், 16 ஆம்பியர் 1 நம்பர் இருக்கணும். ஸோ கேரேஜில் 6 ஆம்பியர் 1 இருக்கணும், 16 ஆம்பியர் 1 இருக்கணும். ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர், ஏர் கண்டிஷனர் இதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக பவர் சாக்கெட் அப்படின்னு சொல்கிற பவர் சர்க்யூட் சாக்கெட் சொல்கிற 16 ஆம்பியர் அவுட்லெட் சாக்கெட் மட்டும்தான் பயன்படுத்தணும், 6 ஆம்பியர் பயன்படுத்தக்கூடாது. ஸோ வராண்டாவில் 6 ஆம்பியர் அவுட்லெட் 1 இருக்கணும், 16 ஆம்பியர் 1 இருக்கணும். பாத்ரூமில் 6 ஆம்பியர் 1 நம்பர் இருக்கணும், 16 ஆம்பியர் 1 நம்பர் இருக்கணும். நம்ம வந்து நம்மளுடைய தேவைக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு சாக்கெட்லேயே வந்து மல்டிப்ளக் அடாப்டர் பயன்படுத்தி நிறைய அவுட்புட் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நிறைய ஒன்றுக்கு மேற்பட்ட அப்ளைன்சஸ் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு 6 ஆம்பியர் சாக்கெட் அவுட்லெட்லேருந்து நிறைய மல்டிபிள் அடாப்டர் போட்டு நிறைய கனெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேனுக்கான ரெகுலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சீலிங் ஃபேன் வந்து சீலிங் ரோஸ் மூலமாக தான் அவுட்லெட் எடுக்கிற மாதிரி கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும். அதாவது சீலிங் ஃபேனுடைய அவுட்புட் வந்து சீலிங்கில் வந்து சீலிங் ரோஸ் பயன்படுத்தி தான் அது மூலமாக எடுக்கணும். அப்படி இல்லை சீலிங் ரோஸ் இல்லை அப்படின்னா ஸ்பெஷல் கனெக்டர் பாக்ஸை அதில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அது க்ளோஸ்டு டைப்பாக இருக்கணும், அதில் இருந்தால் நம்ம சப்ளை எடுக்கணும். ஸோ எல்லா சீலிங் ஃபேனுக்கும் கண்டிப்பாக ரெகுலேட்டர் பயன்படுத்தணும். இந்த ரெகுலேட்டர் கண்ட்ரோலர் மூலமாக தான் ஃபேன்ஸை நம்ம இயக்கணும். ஸோ அதே போல் இந்த ஃபேன்கள் வந்து சீலிங்கில் ஹூக் அல்லது ஷேக்கிள் மூலமாக அதில் வந்து இன்சுலேட்டர் இருக்கும், ஒரு ரப்பர் புஷ் இருக்கும், அது மூலமாக நம்ம அதை தொங்க விட்டு பயன்படுத்தணும். ஸோ அதே போல் சீலிங் ஃபேன் வந்து தரை மட்டத்திலிருந்து 2.75 மீட்டர் உயரத்தில் கண்டிப்பாக இருக்கணும். அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7-8 அடிக்கு மேலே இருக்கும். அதை கரெக்டாக சொல்லணுன்னாக்கா 10 அடி அடிக்கணக்கில் வந்து 10 அடிக்கு இருக்கும். ஸோ மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2.75 மீட்டர் உயரத்தில் அது இருக்கணும், அதுக்கு கீழே தொங்கக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் கார்ட்ஸ். இந்த ஃப்ளெக்சிபிள் கார்ட்ஸ் என்ன மாதிரியான பர்பஸ்க்கு பயன்படுத்தணும் அப்படின்னா, ஃபார் பெண்டன்ட், இந்த பெண்டன்ட் ஹோல்டர் இது மாதிரி இருக்கிறது வந்து தொங்குற டைப் ஹோல்டருக்கெலாம் வந்து பயன்படுத்தணும். அடுத்தது வயரிங் ஆஃப் ஃபிக்சர்ஸ், நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபேனு லைட்டு இதுக்கெல்லாம் வந்து அவுட்புட் எடுக்கிறதுக்கு வயரிங் பண்ணுறதுக்கு ஃப்ளெக்சிபிள் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டபிள் அண்டு ஹேண்ட் அப்ளைன்சஸ்க்கு கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக பயன்படுத்துகிறோம். ஸோ அடுத்தது நாட் பி யூஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ளெக்சிபிள் கார்டு எங்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, நாட் பி யூஸ்டு. சப்ஸ்டியூட் ஃபார் த ஃபிக்ஸ்டு வயரிங். ஸோ ஒரு ஃபிக்ஸடான வயரிங்கில் இருந்து வெளியில் கொண்டு போகிறதுக்கு சப்ஸ்டிடியூட்டாக இந்த வயரை பயன்படுத்தக்கூடாது. ஸோ அதே போல் இந்த சீலிங், வால், ஃப்ளோர், விண்டோஸ் இந்த இடத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஹோல்ஸ் வழியாக அந்த கேபிள்ஸை கொண்டு போகக்கூடாது. ஸோ அந்த கேபிள் வந்து டேமேஜ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே போல் கன்சீல்டு வயரிங்க்கு ஃப்ளெக்சிபிள் கார்ட்ஸ் பயன்படுத்தக்கூடாது. அதே போல் சீலிங், வால்ஸ் போன்ற பர்மனெண்ட்டாக அட்டாச் பண்ணக்கூடிய இடத்துக்கு ஃப்ளெக்சிபிள் கார்ட்ஸ் பயன்படுத்தக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு ஃப்ளெக்சிபிள் கார்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. எந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது மேலே கொடுத்துருக்கோம். தேங்க்யூ.